தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போ குரு பகவானினுடைய பார்வையில இருக்கிறாங்க. அதனால அவங்கள எந்த பிரச்சனையும் இதுவரைக்கும் தொடவே இல்லை. பல பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்து இருக்குது. தனுசு ராசிக்காரர்களை சூழ்ந்து பல பிரச்சனைகள் இருக்குது. நிறைய விஷயங்கள்ல அவங்க ஆபத்தான சூழல்ல இருப்பாங்க. நிறைய இடங்கள்ல தடுமாற்றங்கள் இருக்கும். ஆனா அது எதுவுமே அவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாதபடிக்கு யார் பார்க்கறா? குரு பகவான் பார்த்து அவங்கள பலப்படுத்தி கொண்டு இருக்கிறார். சனி பகவானும் இப்போ ஒன்றும் சாதகமா இல்லை. அவருடைய பார்வை நிறைய பிரச்சனைகளை தான் உங்களுக்கு உண்டாக்கிக்கிட்டு இருந்தது. அதாவது ராசியையே அவர் பார்க்கிறாரு. அதனால ஒரு தைரியம் இல்லாத ஒரு தன்மை உங்களுக்குள்ள இருந்தது. இப்போ அவர் வக்கரமாக மாறிட்டாரு. இப்போ அந்த தைரியத்தை கொடுக்க போறாரு. நீங்க என்ன நினைக்கிறீர்களோ அதை நோக்கி நீங்கள் நகர போகிறீர்கள். அதற்குண்டான பலத்தை உங்களுக்கு அந்த சனி பகவான் வழங்க போகிறார். உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல 3ஆம் பார்வையாக வக்ர சனியினுடைய பார்வை விழுகிறது. இது அபரிமிதமான காலம். கடன் எல்லாமே அடைய போகிற ஒரு காலம்னு வச்சுக்கீங்களேன். கடன் இருந்தது அப்படின்னு சொன்னா நீங்க இப்ப அடைச்சிடுவீங்க. இந்த ஜூலை 13 இருந்து நவம்பர் 28க்குள்ள உங்கள் கடன்களை அடைப்பதற்கான காலம் பிறக்கிறது. ஆரோக்கியம் மேம்பட போகிறது. எதிரிகள் அப்படின்னு யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாருமே விலகி போயிடுவாங்க. சமாதானமா போயிடுவாங்க. நீங்களும் பெரிய அளவுல பிரச்சனையை நோக்கி செல்லக்கூடிய ஆட்கள் இல்லை. விலகி வரக்கூடிய ஆட்கள் தான். அப்படிங்கிறதுனால தனுசு ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே சாதகமான காலமாக இருக்கிறது. 10ஆம் இடத்தை சனி பகவான் வக்கர பார்வையால பார்க்கிறார். இந்த வக்கர சனி காலகட்டத்திற்கு முன்னாடி வரைக்கும் ஜூலை 13 வரைக்குமே உங்களுக்கு வேலை தொடர்பான பிரச்சனைகளும் அச்சுறுத்தல்களும் இருந்து கொண்டுதான் இருந்திருக்கும். அதிகாரிகள் ஒரு கெடுபிடியா இருப்பாங்க. இல்லைன்னா ஒரு கண்டுக்காம இருப்பாங்க. இப்போ அலுவலகத்துல நம்மளை எதுலையுமே இன்வால்வ் பண்ணாம விட்டுட்டாலே நமக்குள்ள ஒரு பெரிய பயம் ஒண்ணு வந்துடும். நம்மளை ஏன் இதுல சேர்த்துக்கல, நம்ம கிட்ட ஏன் இதை சொல்லல, நம்மளை ஒரு வார்த்தை கூட பேசலையே, நம்மளை இப்படியெல்லாம் ஒரு சந்தேகங்கள் தோன்றிக்கிட்டே இருக்கும். ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத போன்ற ஒரு பயம் இருக்கும். அது எல்லாமே ஜூலை 13க்கு அப்புறம் மாறப்போகிறது. ஜூலை 13ல இருந்து நவம்பர் 28க்குள்ள அலுவலகம் தொடர்பாக உங்களுக்கு வர வேண்டிய சம்பள உயர்வு, பதவி உயர்வு, கேட்டிருந்த இடமாற்றம் எல்லாமே கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வக்ர சனி காலகட்டம் அமையும். தொழிலும் ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப நல்ல தொழில் செய்து பழைய வாடிக்கையாளர்கள் எல்லாம் உங்களை தேடி வருவாங்க. புதிய புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் கையெழுத்திடுவீங்க. பணம் பெரிய அளவுல வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். அதை நம்ம மறந்துடக்கூடாது. அஷ்டம சனியில பாதி அது. அதனால அதையும் நம்ம நினைவில் வைத்துக்கொண்டு எல்லா முடிவுகளும் எடுக்கும் போது கொஞ்சம் கவனமாக எடுக்கணும். ஆனால் நமக்கு நடப்பது சாதகமாக இருக்கும் என்பதால் இந்த காலகட்டத்தில் உற்சாகமாக பணி செய்து பல வெற்றிகளை பெறலாம்.